பாகுபாடுகளை முற்றாக கலைந்தெறியவும் இது ஒரு வழிமுறையாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்து மதத்திற்குள்ளாக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்குரிய ஒரு சட்ட மசோதா. அது சடங்குகளில் ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு சடங்குகள் உள்ளன. ஒவ்வொரு சமூகத்திலும் பெண்கள் சொத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், கருத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளை தத்தெடுக்கும் உரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், விதவை மறுமணம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்து சமூகத்திற்குள்ளே, இந்து சமூக கட்டமைப்பிற்குள்ளே நிலவுகிற பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கலைந்தெறிவதற்கு ஏதுவான ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில். இதனை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் பலரும் அன்றைக்கு தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை திரட்டி அம்பேத்கருக்கு எதிராக போராட வைத்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் துண்டுச்சீட்டிலே எழுதி இன்றைக்காவது இந்த சட்ட மசோதாவை விவாதத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியும் கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை வாங்கி தன்னுடைய கோட் பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டார். அதை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ற விமர்சனம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அம்பேத்கர் அவர் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார். இரண்டாவது காரணம் இது. மூன்றாவது காரணம், பிளானிங் கமிஷன் என்கிற திட்டக்குழுவில் பொருளாதாரத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற, அந்த தளத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி உழைத்துக் கொண்டிருக்கிற என்னை அதிலே உறுப்பினராக நியமிப்பதில் இந்த அரசுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. பிளானிங் கமிஷனில் என்னை சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பதவியில் நீடிக்க நான் விரும்பவில்லை என்று அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த இந்து சட்ட மசோதா பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொன்றாக சட்டமாக வந்தது என்பது வரலாறு. ஆனால் அன்றைக்கு அவர் வடிவமைத்த, டிராஃப்ட் செய்த அந்த மசோதா ஏற்கப்படவில்லை. எம்பவரிங் ஆஃப் விமன் என்பதில் இருந்துதான் சமூக புரட்சிக்கான தொடக்கமே அமைந்துள்ளது. பெண்களை வலிமைப்படுத்தாமல், பெண்களை மேம்படுத்தாமல், பெண்களை அரசியல்படுத்தாமல், பெண்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய செயல் திட்டம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த முடியாது. இந்த புரிதல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது, தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. அதை உள்வாங்கிக் கொண்டதனால் விடுதலை சிறுத்தைகள் அதிலே கூடுதல் கவனத்தை நாம் செலுத்துகிறோம். ஒரு மாற்றம் எப்போது நிகழும் என்றால், அகநிலையிலும் புறநிலையிலும் சமகாலத்தில் மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். புறநிலை கூறுகள் மட்டும் ஒரு மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்துவிட வாய்ப்பில்லை. பரிணாம வளர்ச்சியில் அகநிலை கூறுகள், புறநிலை கூறுகள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து ஒரு தாக்கம், அது உள்ளுக்குள்ளேயே வளர்கிற இயல்பாக அமைந்திருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் பவர், அது அந்த கூறுகள் வலுப்பெற வேண்டும். மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். சமூக மாற்றத்தில் பாலின சமத்துவம் முதன்மையானது. அந்த மாற்றம் நிகழ வேண்டுமானால் பெண்களுக்கு உள்ளேயே, பெண்கள் என்கிற இந்த அகநிலைக்குள்ளேயே இந்த மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். பெண் சமூகத்திற்கு வெளியில் இருந்து எவ்வளவுதான் ஆண்கள் செயல்பட்டாலும் அல்லது போராடினாலும் அது புறநிலை கூறு. பெண்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய பொட்டன்ஷியல் பவர் என்கிற அந்த ஃபேக்டர்ஸ், அந்த கூறுகளை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு, செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அமைய வேண்டும், கணிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சாதி ஒழிப்பு நிகழ வேண்டுமானால் தலித்துகள் எம்பவர் ஆக வேண்டும். தலித் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் போராடினாலும் கூட தங்களுடைய விடுதலை முக்கியமானது என்று உணர்கிறவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற அளவுக்கான வலிமையை பெற வேண்டும். இந்த பொட்டன்ஷியல் பவர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அகநிலை கூறு என்று நான் சொல்ல வருகிறேன்.
எழுந்து ஓட முடியாத சக்தி உள்ளவனை நீ எவ்வளவுதான் ஓடு ஓடு என்று மோட்டிவேட் செய்தாலும் ஓட முடியாது. அவன் ஓடுவதற்கான பொட்டன்ஷியல் அவனுக்கு இருக்கணும். அப்பதான் மோட்டிவேஷன் யூஸ் ஆகும். மோட்டிவேஷன் என்பது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓட முடியும் என்கிற சக்தி இருக்கிறதே அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர். அப்ப போராடுவதற்கான வலிமையை இந்த பாலின சமத்துவத்திற்கான களத்தில் போராடுவதற்கான வலிமையை பெண்கள் பெற வேண்டும். பெண்கள் பெற வேண்டுமானால் பெண்கள் எம்பவர் ஆக வேண்டும். அதுதான் அதனால தான் எம்பவர் என்று சொல்லுகிறோம். இந்த அகநிலை கூறு வலிமை பெறுவதற்கான ஒரு வழிமுறை எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். எப்படி எம்பவர் ஆக முடியும்? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டர். வெறும் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் என்பது மட்டுமே எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படாது. அவர்கள் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான பொலிட்டிசைசிங் த விமன். பொலிட்டிசைசிங் த விமன். ஏன் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும்? அப்பதான் ஒரு விஷன் கிடைக்கும். விஷன் இல்லாம எதையும் செய்ய முடியாது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னாக்கா ஆக்டிவிசம் இருக்காது. டார்கெட் இல்லாத யாருக்கும் ஆக்டிவிசம் இருக்காது. விஷன் இல்லாத யாருக்கும் டார்கெட் இருக்காது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னா ஆக்டிவிசம் இருக்காது. இதுவெல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்கள்ட்ட இயல்பா ஒரு பொட்டன்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது. அறிவுங்கிறது வந்து வெளியிலிருந்து வாங்குறது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறத வலிமைப்படுத்துவது. அதுதான் அறிவுங்கிறது. வெளியிலிருந்து மூளைக்குள்ள வந்து இறங்குறது இல்லை. அது வந்து இம்பைட் நமக்குள்ளே டிஃபெக்டாவா இருக்கு. அந்த பிரெயினுக்கு அந்த பவர் இருக்கு. அதை வாங்க அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கணும். அது உள்வாங்குவதற்கு அனுமதிக்கணும். பிளாங்கா இருக்கணும். மைண்ட் பிளாங்கா இருந்தால் தான் ரிசெப்டிவிட்டி இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் பிளாக் பண்ணிட்டாக்க ரிசெப்டிவிட்டி இருக்காது. ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சூழல் இருந்தால் அவர்கள் ஞானிகள். அவ்வளவுதான். தம்பி வைங்க அப்படியே. ஆகவே இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா பொலிட்டிசைசிங் த பீப்புள், குறிப்பாக பொலிட்டிசைசிங் த விமன். இப்போ அவங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்றது? பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறது கட்சிக்குள்ள சேர்ந்து பொறுப்பு வாங்குறது அல்ல. இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான செமினார்ஸ். நீங்க கட்சிக்குள்ள சேர்ந்தவனே புரோட்டோகாலை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சு. உனக்கு எனக்கு எந்த இடம், நான் வந்து ஃப்ரண்ட் லைன்ல உட்கார்றதா பேக் சீட்ல உட்கார்றதாங்கிறது தான் பிரச்சனை வரும். அதுல வந்து உடனே நீங்க புரோட்டோகாலுக்குள்ள போய் சிக்கிக்குவீங்க. ஹைரார்கியல் செட்டப்புக்குள்ள போய் சிக்கிக்குவோம். எனக்கு மாநில பொறுப்பு தான் வேணும், எனக்கு மாவட்ட பொறுப்பு தேவையில்லை, ஆண்கள் 10 பேர் முன்னால உட்கார்ந்தா நானும் வந்து அந்த இடத்துல உட்காரணும் 11வது ஆளா. இது வந்து என்னன்னா பொலிட்டிசைஸ் ஆகாமலே வரக்கூடிய ஒரு காம்படிஷனா போயிடும். இந்த பொலிட்டிசைஸ் ஆவதுங்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. இப்போ நம்ம வந்து வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு தடுக்கப்பட்டு இருப்பதனால் அதை உடைக்கணும்ன்றோம், பிரேக் பண்றோம்ன்றோம். பெண்களை வந்து அரசியலுக்குள்ள இடம்பெறதில்லை. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆக்க முடியாது. ஏன்னா ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் இல்லை. பெண்களை கேட்டால் என்ன சொல்றாங்க? வெளியில போனால் அசிங்கமாக பேசுறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, கேவலமாக குடும்ப பெண்களை கேவலமாக பேசுறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏதாவது கேட்டாக்க உடனே அபியூஸ் பண்றாங்க, அதுக்கு ஈல்ட் ஆகலைன்னா மிக மோசமா விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு. இது ஏன் நிகழ்கிறது? 50 ஆண்கள் இருக்கிற இடத்துல 50 பெண்கள் இருந்தால் இது நிகழாது. 50 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெண் இருந்தால், 2 பெண் இருந்தால், 3 பெண் இருந்தால் இது நிகழும். இப்ப பெண்கள் எங்கிருந்து வருவாங்க? வாடகைக்கு கொண்டு வர முடியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய மகள் அப்படின்னு பெண்கள் நாம வீட்டில் அரசியல் பேசணும். நான் என்ன பண்றேங்கிறத குடும்பத்தில் பேசணும். நான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தாய்க்கும் தெரியணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியணும், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் தெரியணும். நான் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பத்துக்குள்ள பேசணும். குடும்பத்திலிருந்து தான் எல்லா அமைப்புகளும் வந்து பரிணாமம் பெறுகிறது. குடும்பம் தான் சொசைட்டியில் பேசிக் யூனிட், அதுதான் பிரைமரி யூனிட். அதுதான் வந்து ப்ரீகேஜிக்கு முன்னால் இருக்கிற கிளாஸ் ரூமே அதுதான். ஃபேமிலி, குடும்பம் தான் ப்ரீகேஜிக்கு முன்னால் இருக்கிற ஒரு வகுப்பறை. அது அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து நாம் இந்த உரையாடல்களை தொடங்க வேண்டும். இந்த பொலிட்டிசைசிங்கிறது பப்ளிக் மீட்டிங் வந்துதான் அல்ல, வீட்டுக்குள்ளேயே அடிப்படையிலேயே வீட்டுக்குள்ளேயே பேசுறது தான் பொலிட்டிசைசிங். குடும்பத்துக்குள்ளேயே பேசுவது தான் பொலிட்டிசைசிங். பொலிட்டிசைசிங் த பீப்புள்ங்கிறது நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும்.
நான் எந்த வியூவில் ஒரு இஷ்யூவை பார்க்குறேன் அப்படிங்கிறது என்ன கூட பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியணும். இப்போ சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தை விட்டுறாங்க, அவங்க தெருவையும் விட்டுறாங்க, அவங்க ஊரையும் விட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ வரும்போது தான் தோழர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், தலித் விடுதலைன்னா தலித்துக்கிட்ட போய் பேசக்கூடாது, தலித் அல்லாதவரை பொலிட்டிசைஸ் பண்ணணும். பெண் விடுதலைன்னா பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, ஆண்கள்கிட்ட பேசணும். இந்த கூட்டத்தில் அதிகமாக ஆண்கள் தான் வந்து உட்காரணும். கூட்டத்தில் அதிகமாக ஆண்கள் தான் வந்து உட்காரணும். ஆனால் பெண்கள் வந்து பொலிட்டிசைஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த பொட்டன்ஷியல் பவர் பெண்களுக்கு இருக்கு, அதை வந்து ஷைன் பண்ணணும், என்ரிச் பண்ணணும், அதை என்ரிச் பண்ணணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த 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 பவர், அது அந்த சக்தி வந்து மேலும் வலிமைப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும். அது இயல்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு மூணு தலைமுறையிலே வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சையில் அதிகமாக பெண்கள் தானே தேர்ச்சி அடைகிறார்கள், டாப்ல வர்றாங்க. ரொம்ப சில 10 ஆண்டுகளில் நாம் கண்ணுக்கு முன்னால பார்க்குற இந்த 50 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை பெண்களால், இவ்வளவு பெரிய சாதனையை பெண்களால் படைக்க முடியுதுன்னா நீண்ட காலமாக பெண்களுக்கு கல்வி கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காக நாம் வடிவமைத்துக் கொண்ட செயல் திட்டங்களில் ஒன்றுதான் சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் வந்து பிரேக்கிங் பாயிண்ட். இந்த சமூகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பழமைவாத சமூகத்தில், இந்த சோசியல் ஆர்டர்ல ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பேர் ஆயுதம் தான் சமூக நீதி என்பது. சமூக நீதி என்பது, சமூக நீதியின் வாயிலாகத்தான் சமத்துவத்தை அடைய முடியும். இது ஒரு வயா மீடியா தான் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது. டார்கெட்டுங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்போ ஈக்குவாலிட்டி தான் நம்ம என்ன பேசுறோம்னு சொன்னா, வர்ணாசிரம தர்மத்தின்படி சூத்திரர்கள் அல்லது பஞ்சமர்கள் அவங்களெல்லாம் ஒன்றா இன்க்ளூசிவாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உள்ளபடியே அதிகமாக பேசப்பட வேண்டியது, ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்பது தான். ஈக்குவாலிட்டிங்கிறது மொத்தமாக போயிட்டா எஸ்சியும் பிசியும் ஒன்றுங்கிறது இல்லை. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து சூத்திரர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து ஓபிசி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அதுவெல்லாம் முக்கியமான கூறுகள் தான். ஆனால் எல்லா நிலையிலும் நீங்கள் மிக கூர்மையாக ஆய்வு செய்து பார்த்தால் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக, முன் நிபந்தனையாக வந்து நிற்பது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான், பாலின சமத்துவம் தான். பாலின சமத்துவத்தை நாம் பெரிதாக விவாதிப்பதே இல்லை, பேசுவதே இல்லை, அதை போக்கஸ்டாக நாம் வைத்து வேலை செய்வதில்லை. பாலின சமத்துவம் என்று வருகிற போது உடனே நமக்கு என்ன வருது? ஆணாதிக்கம், ஆணாதிக்க எதிர்ப்பு அப்படின்னு. ஆணாதிக்கம் அப்படின்னா ஆண்களை எதிர்ப்பது, கணவனை எதிர்ப்பது அல்லது மாமனாரை எதிர்ப்பது என்று புரிந்து கொள்கிறோம். அது நபர்களை எதிர்ப்பதல்ல. ஆணாதிக்கம் என்பதே ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி. இது அந்த ஆணாதிக்கம் எங்கிருந்து வருகிறது? உலகம் முழுவதும் பெண்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெண்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டுக்கு ஆளாகிறார்கள். இது பொதுவானது, காமன் பினாமினா. இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்து சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் என்பது ஒரு காமன் பினாமினா இந்த ஹியூமன் சொசைட்டி. மனித குலத்தில் இது ஒரு காமன் பினாமினாவா இருக்கு. ஆனால் வடிவம் மாறுகிறது. அந்தந்த தேசத்தின் ஒரு வரலாற்று பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகம் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி பரிணாமம் அடைகிறது. இந்தியாவுக்குள்ளே இருப்பதை போல பிற நாடுகளில் இருப்பதில்லை. இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டில் ஒரு ஐடியாலஜி என்பது அந்த தேசத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு சமூகத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு மதத்தை வழிநடத்துகிறது. இந்த ஐடியாலஜி என்பது உலகம் முழுவதும் எப்படி இன்ஸ்டிடியூஷன் ஆயிருக்குன்னா ரிலீஜனா ஆயிருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ரிலீஜனா தான் இருக்கு. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா இருக்குது. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்டோட, அரசாங்கத்தோட இணைந்ததாக இருக்கிறது. அரசும் மதமும் இரட்டை குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மதத்தால் அரசும் அரசால் மதமும் ரெண்டு இணை பிரியாத சக்திகளாக இருக்கின்றன. ரிலீஜன் என்பது வெறும் ரிச்சுவல்ஸோட தொடர்புடையது அல்ல. ரிலீஜன் என்பது ஐடியாலஜியோடு தொடர்புடையது. அதுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்போ உலகம் முழுவதும் மதங்கள் என்ன கோட்பாட்டை மையமாக கொண்டிருக்கிறது என்றால், மாந்தநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை வழிமுறையாக கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக. ஹியூமனிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. எல்லா மதங்கள்லையும் அன்பு செய், அதுதான். ஏன் அன்பு செய்யணும்? அதுதான் மாந்தநேயம். அன்பு செய், ஏன்? அதுதான் வந்து சகோதரத்துவம். எந்த டிஸ்கிரிமினேஷனும் கூடாது. சகோதரத்துவம் இருக்கிற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. சகோதரத்துவம் எப்படி வரும்? லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல வரும்.
லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி வரும்? இந்த பேரியர் இல்லாமல் இருந்தால் வரும். ரிலீஜியஸ் பேரியர்ஸ் இல்லாமல் இருந்தால் வரும். ரிலீஜன் வந்து அடிப்படையில் அந்த கோட்பாடு என்பது ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சமத்துவத்தை இலக்காக கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பரப்புவதற்காக உருவான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரிலீஜனாக இருக்கிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் பிலாசபி என்பது வேறு, அதை பரப்புகிற இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு. இந்து ஐடியாலஜி என்பது வேறு, அதை பரப்புகிற சைவம் அல்லது வைணவம் அல்லது சாக்தம் அல்லது சௌரம் அல்லது காணபத்தியம், இவையெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஐடியாலஜியோடு சேர்ந்து அவங்க வந்து திருமலை திருப்பதிக்குன்னு ஒரு கோயிலை கட்டுறாங்க, அதுக்கு ஒரு வடிவத்தை வச்சிருக்காங்க, சைவ மடத்து வச்சிருக்காங்க, மடாதிபதிகள் இருக்கிறாங்க, சங்கர மடம் இருக்குது. இதுவெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க உருவாக்கக்கூடிய விதிமுறைகள் தான் இங்க ரிச்சுவல்ஸா மாறுகிறது. அந்த மதத்தினுடைய ஐடியாலஜி ரிச்சுவல்ஸ் சொல்லல. எந்த ரிலீஜனும் எந்த மதத்தினுடைய கோட்பாடும் ரிச்சுவல்ஸ் பேசுறது கிடையாது. ரிச்சுவல்ஸ் பௌத்தம்ங்கிறது ஒரு கோட்பாடு. பௌத்தத்தில் விகார கட்டணம், விகாரில் வந்து இப்படி ஒரு மதகுரு இருப்பாரு, அந்த மதகுரு வந்து இந்த மாதிரி போதிப்பாருன்னு அந்த கோட்பாடு சொல்லல. அதை உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. நீ காவி உடை உடுத்தணும், நீ மொட்டையை அடிச்சுக்கணும், நீ காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், நீ இது குளிச்சுட்டு வந்து இந்த வழிபாட்டு முறைகளை செய்யணும். இதெல்லாம் ரிச்சுவல்ஸ். இது அந்த அமைப்புகள் உருவாக்கி கொண்டதை தவிர கோட்பாட்டில் அது இல்லை. ரிச்சுவல்ஸ் என்பது வேறு, கோட்பாடு என்பது வேறு. மனிதர்களை மனிதர்கள் நேசிக்க வேண்டும், மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் தான் கோட்பாடு. சகோதரத்துவமாக மக்களை நாம் அணுக வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. இஸ்லாத்திலும் சரி, கிறிஸ்தவத்திலும் சரி, சமணத்திலும் சரி, பௌத்தத்திலும் சரி, அல்லது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் கரு பொருள் அல்லது அடிப்படையான ஃபண்டமெண்டல் பிலாசபி என்பது ஃப்ரெட்டர்னிட்டி தான், சகோதரத்துவம் தான். உலகத்தில் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் சகோதரத்துவத்தை முற்றாக மறுக்கிறது.